ஹோசூர் நகரில் வலம் வரும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட யானைகள் உள்ளன. குழுவாக பிரிந்து காட்டுக்குள் வலம் வரும் இந்த யானைகள் தற்போது காட்டுக்குள் நிலவும் கடும் வறட்சியால் நீரின்றி தவித்து வருகின்றன. அவ்வப்போது இந்த யானைகள் கூட்டத்துடன் நீர்நிலைகளை தேடியும் உணவுகளை தேடியும் வனப்பகுதிக்குள் ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக கர்நாடக மாநிலம் மாலூர் காட்டுப்பகுதிகளில் இருந்து 4 யானைகள் மக்கள் கூட்டம் நிறைந்த ஹோசூர் பேருந்து நிலையத்தை நோக்கி வந்தன. காட்டு யானைகளை பார்த்த பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். 2 நாட்களாக ஹோசூர் நகருக்குள் வலம் வரும் யானைகளை காட்டுக்குள் விரட்ட வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். கோலாருக்கு அருகே உள்ள சிக்கத்திருப்பதி என்ற இடத்துல ஒரு ஆள் அடிச்சுட்டு 3 பேர்த்த காயம் பண்ணிட்டு 4 யானைகள் அங்க இருக்கிற விவசாயிகள் விரட்டி விட்டுட்டாங்க. இன்னைக்கு காலையில ஒசூர் பஸ் ஸ்டாண்டு வழியா இப்போ நம்ம சென்ட்ரல் சில்க் போர்டில் யானை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறோம். சாயந்தரமா மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்திட்டு எந்த உயிர் சேதமும் இல்லாத தளி ரிசர்வ் ஃபாரஸ்டுக்கு ஓட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். யானைகளை காட்டுக்குள் விரட்டும் முயற்சியாக பொதுமக்களுடன் இணைந்து வனத்துறையினர் பட்டாசு வெடித்தும் தீ மூட்டியும் யானைகள் ஊருக்குள் புகாதவாறு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.